எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமே. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவினுடைய இரத்தம் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில தெளிக்கப்பட்டதாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதாவது இயேசு ரத்த சிந்துல ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணாரு? தெளித்தார். வேதம் தான் சொல்லுது, தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாடு காலகட்டத்துல ஒரு இஸ்ரவேலருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகணுமா இருந்தா அந்த இஸ்ரவேலன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு ஆசாரியின் இடத்துல கொண்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த ஆட்டுக்குட்டியின் மேல சுமத்தணும். இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னா ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும், பழுதில்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அதுவும் அந்த ஆட்டுக்குட்டி வந்த உடனே அது மேல சுமத்திடக்கூடாது. அதை 3 நாள் வைத்திருந்து 4வது நாள் தான் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணப்படும்? அது பலவீனம் இருக்குதா அல்லது நல்லா இருக்குதா என்று பரிசோதித்துத்தான் பிரகாரத்துக்குள்ளேயே வரும். இந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய்தான் ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஜனத்திற்காகவும் தனக்கிற்காகவும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்துல 7 விசை தெளிப்பாராம். எத்தனை விசை தெளிப்பாரு? தன்னுடைய விரலினாலே எடுத்து 7 விசை தெளிப்பார். இப்ப இந்த ஆடு ஒரு நாள் சொல்லல, உன் பாவத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏத்துக்கிறேன், உன் பாவத்துக்காக நான் மறிக்கிறேன், என்ன கொல்லுன்னு ஆடு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஆட்டின் மேல பாவத்தை சுமத்தி அது பாவத்தை இந்த ஆடு ரத்தத்தை என்ன பண்ண கொண்டு சேர்த்துனாங்க, ரத்தத்தை தெளித்தாங்களாமா. ஆனா வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசுவினுடைய ரத்தம் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த ரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்தானத்திற்கு வர இந்த ரத்தம் உதவி செய்திருக்குதாம். ஆமென். இந்த 12வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க ஒரு இடத்துக்கு வராம இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. இயேசுவினுடைய ரத்தம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு மகிமையானதை செய்திருக்கிறது என்று சொல்லி நாம அறியவில்லை என்றே கட்டாயம் அதனுடைய மேன்மையே என்ன பண்ணாது, நமக்கு தெரியாது. வெளிநாட்டில இருந்து ஒரு உங்க வீட்டுல ஒரு உறவினரோ உங்க சகோதரனோ அல்லது உங்களுடைய மாமாவோ உங்களுக்கு செக்குல ஒரு 2 lakhs அனுப்பிச்சுட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. எவ்வளவு அனுப்பிச்சிருக்கிறாரு? ஒரு 2 லட்சம் ரூபாய் செக் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். அந்த செக்கை பத்தியும் தெரியல, அதுல இருக்கிற பணம் எப்படி எடுக்கணும்னு தெரியல. இந்த செக்கு வந்துருச்சு, உங்க கைக்கு வந்துருச்சு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா மணக்குதுன்னு வச்சுட்டு என்ன பண்ணிக்கங்க, ஸ்மைல் பண்ணி வீட்டுல கூட என்ன பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம். ஆனா இந்த செக்கை வீட்டுல மாட்டுறக்கோ ஸ்மைல் பண்றக்கோ அனுப்பல. எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? இத போய் கரன்சியா மாத்தி இந்தியன் மணியா மாத்தி நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் அனுப்பி இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது எதற்காகனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இந்த பூமியில வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ரத்தத்தை சிந்தினார். ஆமென். லேவியராகம புஸ்தகத்தினுடைய எடுத்தவங்க வாசிங்க 16வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமே. மலையாளத்தில் என்ன சொல்லுவோம்?
മനസ്സിലാകുന്നുണ്ടല്ലോ അല്ലേ? வாசிங்க லேவி ராகமத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாலாம் அதிகாரம் 6வது வசனம் 4:6. தன்னுடைய விரலை ரத்தத்தில் தோய்த்து எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் என்ன பண்ண கடவான்? தெளிக்க கடவான். ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை எங்க வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா எத்தனை தடவை தெளிக்கணும்? 7 தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கணும். இது ஏன் தெளிக்கணும்னா, பின்னாட்கள்ல ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு வந்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ரத்தத்தை தெளிக்க போகிறாரு. அதற்கு அடையாளமா அந்த நாட்கள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல 7 தரம் தெளிக்கப்பட்டது. ஆமென். ஒரு குஷ்டரோகம் எனப்பட்ட ஒரு நோய் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னு வைங்களேன். அந்த குஷ்டரோக நோய் வந்து கல்யாணம் பண்ணுவதற்கு தடை பண்ணாது. குஷ்டரோகம் என்ன பண்ணாது? கல்யாணத்துக்கு தடை பண்ணாது. அடுத்து சம்பாதிப்பதற்கு தடை பண்ணுமான்னு பாருங்க, தடை பண்ணாது. வீடு கட்டுவதற்கு தடை பண்ணுமான்னு பாருங்க, தடை பண்ணாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நாகமான் எனப்பட்ட ஒரு மனிதன் குஷ்டரோகியா இருந்தான். நம்ம எப்படி இருந்தாரு? நம்ம சமஜ் மேரா இல்ல, புரியுது இல்ல? அவர் எப்படி இருந்தாரு? குஷ்டரோகியா இருந்தாரு. அவருக்கு யார் இருந்தா? ஒரு அழகான மனைவி, அன்பான மனைவி இருந்தாங்க, பிள்ளையும் கூட இருந்தாங்க. ஆனாலுமே அவருடைய குஷ்டரோகத்துல என்ன பண்ண முடியல. சரி, என்னோட இடையில நான் வந்து கொஞ்சம் ஹிந்தியிலே ஒரு 2-3 வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளவுக்குத்தோட ஹிந்தி அத்தானா ஜி. हिंदीக்காரங்க எத்தனை பேர்? हिंदी लोग कितने लोग हाथ उठाइए. अच्छा, तमिल भी आता है? नहीं आता? ठीक है, ये बीच में थोड़ा थोड़ा हमको हिंदी में बताएंगे, ठीक ना? இந்த குஷ்டரோகம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருக்கு என்ன இருக்குது? கல்யாணமும் நடந்திருக்குது, வீடு இருந்திருக்குது, பேரு புகழோட வாழ்ந்திருக்கிறாரு. சொல்ல போனா அவரை கொண்டு கடவுள் வெற்றியும் சிறக்க பண்ணி இருக்கிறார். போதுமில்ல? இது போதுமில்ல? போதுமா போடாம? கல்யாணம் பண்ணா போதுமில்ல? வீடு கட்டினா போதுமில்ல? வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சா போதுமில்ல? ஆசையெல்லாம் இதுதான். ஆனா இவருக்கு எல்லாமே இருக்குது. வெற்றி கிடைக்குது, வீடு கிடைக்குது, மனைவி கிடைக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த குஷ்ட ரோகம் வந்து அவரை சக மனிதனை போல என்ன பண்ண முடியல, பூமியில வாழ முடியல. சில பேருக்குள்ள அந்த துர்நாற்றம் எனப்பட்டது என்னதான் இருந்தாலுமே எல்லாரையும் போல வாழ முடியலங்கிற ஒரு லோன்லி ஃபீலிங் உள்ளுக்குள்ள அது வருண்டி கொண்டே இருக்குது. யாரோ ஒருவர் மூலமா அந்த மனுஷனுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுது. நீங்க எருசலேமில் இருக்கிற இந்த சர்ச்சுக்கு போங்க, இந்த சர்ச்சுக்கு போங்க, பெத்தேல் சர்ச்சுக்கு போங்க, எஸ்எஃப்சி தானே, இந்த சர்ச்சுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுடைய குஷ்டரோகம் என்ன பண்ணிரும், சுகமாயிருன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மூலமா ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அதன் அடிப்படையில தான் இவர் வரார். வரும்போது எப்படி வராரு? எப்படி வராரு? குதிரையில வராரு, வேலைக்காரரோடு வராரு, வெள்ளி பொண்ணோடு வராரு. ஆனா வேலைக்காரரோ வெள்ளி பொண்ணோ குதிரையே இவருடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணல, மாத்தல. குஷ்டரோகத்தை விட கொடூரமானது எதுனா நம்மளுடைய பாவம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவம். ஒருவேளை அறிக்கை பண்ணின பாவமா இருக்கலாம், அறிக்கை பண்ணாத பாவமா இருக்கலாம். இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் முற்றிலும் விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் எதுனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
இந்த இயேசுவின் ரத்தம் 7 இடத்திலிருந்து வெளியே வந்ததுங்க. அந்த 7 இடத்துக்குள்ளேயே உள்ள போய் வந்தா தான் நமக்கு விடுதலை வரும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? கண்ணுல வலினா கைக்கு கட்டு போட்டா கண்ணு வலி சரியாயிருமா? சரீரத்துல தானே இருக்குது. அதனால கண்ணு வலிக்கு என்ன பண்ணிக்கிறேன்? கை கட்டு போட்டுக்கிறேன். கண்ணு வலி சரியாயிருமா? சரியாகுமா? அப்ப கண்ணு வலிக்கு என்ன விடணும்? கண்ணுல தான் மருந்து விடணும். இயேசு ஏன் டாப் டு பாட்ட வரைக்கும் ரத்தம் சிந்தினார்னா, நீங்களும் நானும் டாப் டு பாட்ட வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும். அல்லேலூயா. என் தலைமுடி மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்த கூடாது, என் அவயங்கள் அத்தனையும் தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் எலிசா சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல போய் எத்தனை தடவை முங்கு? எத்தனை தடவைங்க? 7 தடவை அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது போல இங்க 7 தடவை முங்கணுங்கிறாரு. சார் காசு கொடுக்கற கூட தயாரா இருக்கிறாரு, ஊரை விட்டு புறப்பட்டு வர்றது கூட தயாரா இருக்கிறாரு. ஆனா 7 தடவை முங்கறதுக்கு என்னால நான் என்னமோ நினைச்சேன், வந்தாரா பிரதர் என்ன பண்ணுவாரு, தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இவர் என்னன்னா அங்க போய் ஆத்துல போய் 7 தடவை முங்கி எந்திரி உனக்கு சுகமாகிறாரு. என்னை பார்க்க கூட இல்ல, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்பிச்சு விட்டு இப்படி போயினா சுகமாறன்னு சொல்றாருன்னு பயங்கர கோபத்துல திரும்பி போறாரு. அப்பொழுதுதான் அவருடைய வேலைக்காரன் கேட்கிறாரு, பாஸ்டர் உங்கள்ட்ட என்ன கேட்டார்? எலிசா பாஸ்டர் என்ன கேட்டாரு? 7 தடவை முங்கி எந்திருங்க, காசா பணமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சொன்ன உடனேயே ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த நாகமான் தான் வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எத்தனை தடவை முங்குறாரு? ஒரு தடவை முங்கின போது எதுவுமே ஆகல, 2 தடவை முங்கின போதும், 3 தடவை முங்கின போதும், 4 தடவை முங்கின போதும், 5 தடவை முங்கின போதும், 6 தடவை முங்கியாச்சு, ஒண்ணுமே. அதுக்கு மேல எதுக்கு முங்கணும்னு எதிர்த்து போயிருக்கலாம். ஆமே. சில நேரம் நமக்கு அப்படித்தான் தோணும் பாருங்க. நான் ஒரு 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தேன் பிரதர், எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஏதாவது ஆகணும்னு நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்களா? இல்ல நான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாமே ஆகும், அதுக்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. 7ஆம் விசை முங்கி எந்திரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? சிறு பிள்ளையை போல சரீரம் மாத்திரம் இல்ல, மனசு மாறிடுச்சு. ஆமே. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை போல உங்களுடைய இருதயம் மாறுமாறு. ஆமே. அவர் எல்லாமே இருக்குது. ஆனா அவர் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற ஒரு ரூல் வந்த உடனேயே யோவான் ஸ்நானகனிடத்துல போய் முங்கி எந்திரிக்கிறார். ஆமே. அப்ப சிறு பிள்ளையினுடைய இருதயம் எங்க வருதுன்னா, நீங்க முழுவதும் சரண்டர் அடைஞ்சீங்கன்னா தான் வரும். ஆமே. ஆமேனுங்க. ஆமே. அல்லேலூயா. அப்ப எத்தனை தடவை முங்கணும்? அழகா கவனிங்க. 7 தடவை ரத்தம் சிந்தப்படுவதற்கு இயேசுவுக்கு முதல்ல எந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்ததுன்னா, எடுத்த வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாமே. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நல்லா கவனிங்க. உங்களுடைய நெற்றி, உங்களுடைய தலை உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது என்பதனாலதான் உங்களுக்கும் எனக்கும் நன்மையை கொண்டு வருவதற்கு வேர்வையவே என்ன பண்றாரு? ரத்தமா மாத்துறார். அது முதல்ல எங்க இருந்து ரத்தம் வருது? நெற்றிகளில் இருந்து வருது. வேர்வையின் பெருத்துளிகள் ரத்தமாக மாறியது. அப்ப வேர்வை ரத்தமா மாறுவதற்கு காரணம் என்ன? முதல் இயேசுவினுடைய ஃபர்ஸ்ட் ரத்தம் ஒரு முக்கியமான இடத்துல வந்தது. அத கடைசி நாள்ல நான் உங்களிடத்துல சொல்றேன். ஆனா முதல் ரத்தத்தினுடைய ஒரு பெரிய பாட்டு இப்ப ஜெபத்தின் மூலமா இயேசு கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு ஜெபிக்கிற போது வேர்வையின் பெருத்துளிகள் ரத்தமாய்
தரையில விழுந்ததுங்கிற காட்டிலும் இவர் இந்த ரத்தத்தை எடுத்து தெளித்தார். அதாவது தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தீர்கள். ஒரு ஆசாரியன் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கிறாரோ, பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்ட இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல தன்னுடைய விரல்களிலேயே எடுத்து தெளித்ததுனால உங்க தலையெழுத்தும் என் தலையெழுத்தும் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் மாறுது. அல்லேலூயா. அப்ப மாறுவதற்கு முன்னாடி இந்த தலை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு நடந்து வர்றான். நடந்து வருகிற போது எதுவுமே தப்பா தெரியல. ஏதாவது தப்பா தெரியுதா? மனைவி தப்பா தெரியுறாங்களா? பிள்ளைகள் தப்பா தெரியுறாங்களா? பாஸ்டர் தப்பா தெரியுறாரா? எங்க யானை, கழுத, குதிரை, நாய் எல்லாமே இருக்குது, எதுவுமே தப்பா தெரியல. ஆண்டவர் பார்த்து இதுக்கு என்ன பெயரிடேன்னு சொன்னாரோ அவர் விரும்பின அத்தனையும் தலையில வாங்கி அப்படியே செய்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. சார், என் பார்வையில தப்பான பார்வையே இல்லை, என் சிந்தையில தப்பான சிந்தையே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க? அநேக நேரம் நமக்கு நல்லது கூட கெட்டதாவே தெரியுதுங்க. ஆமென். மார்க் 8வது அதிகாரத்துல ஒரு குருடன் இயேசுவின் பக்கத்துல நிக்கிறான். இயேசுவின் சத்தம் கேட்கிறான். இயேசுவால தொடப்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் தொட்டுட்டு கேட்கிறார், நீ என்னத்தப்பா காண்கிற அப்படின்னா, மனிதர்கள் எப்படி தெரியுறாங்க? மரங்களை போல தெரியுறாங்க. மனுஷரெல்லாம் மரமா? நான் யாரு? நான் எந்த ஊருக்காரன்? பாஸ்டர் சொன்னார், சென்னையில இருந்து வந்தாரு. அப்ப இவர் யாரு? தமிழ்நாட்டுக்காரன், அப்படித்தானே? இங்க இருக்கிறவங்க யாரு? கேரளாக்காரங்க. அங்க இருக்கிறவர் யாரு? இங்க இருக்கிறவங்க யாரு? யாரு சொல்றது? இது சர்ச்சில் உட்கார்ந்து இருக்க விசுவாசி சொல்லுது. அங்க உட்கார்ந்து இருக்கிறவரும் தேவனுடைய புள்ளதான், இங்க உட்கார்ந்து இருக்கிறவரும் தேவனுடைய புள்ளதான். அவருக்குள்ள ஓடுவது இயேசுவின் ரத்தம் தான், எனக்குள்ள ஓடுவதும் இந்த என்ன வரலையே, சர்ச்சுக்குள்ள வந்தே வரலையே. அவன் தமிழே, நான் மலையாளி, அல்லது நீங்க மலையாளி, நான் யாரு? இது யாரு சொல்றா? இயேசு பக்கத்துல நிக்கிறார் சார். இயேசுவின் சத்தம் கேட்கிறார் சார். இயேசுவால தொடப்பட்டிருக்கிறாரு. நீ என்னத்தை பாக்குறனா? மனுஷன் எப்படி தெரியுறான்? சொல்லுங்க. நான் தமிழனா? நீங்க மலையாளியா? நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், சொந்த ஜனமா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதுல ஜாதி, மதம், மொழி, இனம், கலர், படிச்சு படிக்காத யாருமே கிடையாது. ஆமென். அப்ப இந்த சிந்தை எனக்குள்ள வரல. ஏன் அப்படி வந்ததுன்னா, வேதம் சொல்லுது பாருங்களேன், தேவன் விலக்கின விருட்சத்தின் கனிய என்னைக்கு அம்மா சாப்பிட்டாங்களோ, அம்மா சாப்பிட்டு யாரு கொடுத்தாங்க? ஐயாவை கொடுத்தாங்களோ, ஐயா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஐயாட்ட ஒரு வார்த்தை சொன்னார். எழுதி வைத்துங்கள், அதை வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை எந்த வேர்வை? ஹலோ, எந்த வேர்வை? எந்த வேர்வை? முகத்தின் வேர்வையினாலதான் நீ என்ன பண்ணணும்? சாப்பிடணும். உன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நீ வேர்வை சிந்தி தாப்பா உனக்கு முன்னுக்கு வரணும், வேர்வை சிந்தி தாப்பா நீ சாப்பிடணுங்கிற ஒரு திட்டம் தேவன் படைக்கும் போது செய்யலைங்க. பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப இந்த பாவத்தினுடைய தண்டனையை முதலாவது இயேசு தன்னுடைய ரத்தத்தை வேர்வையினால சிந்தி என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஆமென்.
நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமா அல்லது சாப கூட்டமா? எத்தனை பேரு நான் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்துல இருக்கிறேன், ஒரு பரிசுத்த சந்ததியில இருக்கிறேன், இயேசுவினுடைய ரத்தம் அவருடைய வேர்வையிலிருந்து எனக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய விரல்களிலிருந்து எடுத்து தெளிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப இது எங்க வருதுன்னா, என் நெத்தியில அவருடைய நாமத்தை எழுதுவதற்கு அவருடைய ரத்தத்தை என்ன பண்றாரு? என்ன கொடுக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 22வது அதிகாரத்தினுடைய வாசிக்கலாமே, 3-4 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். நல்லா கவனிங்க, அவருடைய அவருடைய ஊழியக்காரர் கர்த்தரை சேவிப்பாங்க. சாபத்தை சேவிக்கல, வேர்வையை சேவிக்கல, வியாதியை சேவிக்கல. சேவிக்கிறதுனா என்னங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா நான் அவரை சேவிப்பதற்கு, அவருக்கென்று வாழ்வதற்கு என்ன படைச்சிருக்கிறாரு? நான் வியாதிக்காக போய் நிக்கிறதற்கு கர்த்தர் என்ன படைக்கல. ஆமென். பிசாசுக்காக போய் நிக்கிறதற்கு என்ன படைக்கல, அவருக்காக வாழ்வதற்கு என்ன படைத்தபடியினால என்னுடைய நெற்றியில கர்த்தருடைய நாமம் எழுதி இருக்கும். என் நெற்றியில கர்த்தருடைய நாமம் எழுதணுமா இருந்தா அவர் நெற்றிகளில் இருந்து ரத்தம் பூமியில சிந்தப்பட்டு ஆகணும். எத்தனை பேர் இன்சில் போடுறீங்க? அப்பாவுக்கு இன்சில் போடுறீங்களா இல்லையா? இன்சில் இல்லாம யாருமே இல்ல, அப்படிதானுங்க? அப்ப இன்சில் போடும் போது என்ன சொல்றோம்? இவர்தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்றோம். இயேசுவின் ரத்தம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய நாமத்தை இன்சில் போடுவதற்கு நெற்றியிலிருந்து ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியங்க. நெற்றியிலிருந்து ராஜா கூட, உசியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த உசியா ராஜா அவர் ராஜ்ய காலத்துல எருசலேம்ல அவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்தாரு. ஆனாலும் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கல. தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு நானும் ஆசாரிய ஊழியம் செய்வேன் போனாரு. பெரிய ராஜா, எருசலேமின் ராஜா, இமீடியட்டா ஆசாரிப்பு கூடாரத்தில் அவருக்கு என்ன வந்துருச்சு? நெத்தியில குஷ்டரோகம் வந்துருச்சு. சாகர வரைக்கும் எப்படி இருந்தாரு? குஷ்டரோகமாகவே இருந்து செத்தார். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒரு ராஜ்ய பாரமே கிடையாது. ஆமே. நம்ம பிறப்புலயே இஸ்ரவேலர் கிடையாது, இஸ்ரவேல் சந்ததியிலே வரல. ஆனா உங்களை என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்கு, பரிசுத்த ஜாதியாய் மாற்றுவதற்கு, சொந்த ஜனமாய் மாற்றுவதற்கு இயேசு முதலாவது தன்னுடைய நெற்றியிலிருந்து இந்த ரத்தத்தை வேர்வையாய் கன்வெர்ட் பண்ணி சிந்தினபடியினால இன்றைக்கு உங்களுடைய நெற்றியிலும் என்னுடைய நெற்றியிலும் எழுதப்பட்டு இருக்குது, கர்த்தருடைய நாமத்தை சுமக்கிறோம் பாருங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருந்து உங்களை என்னைய பார்க்க வைக்கிறதா எது? இயேசுவினுடைய ரத்தமே. ஆமென். அப்ப இன்றைக்கு முதலாவது காரியம், என் சிந்தை மாறுவதற்கு இயேசு தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? மகா பரிசுத்த, அதுல பாட்டு பாட்டா சிந்தினார் பாருங்க. ஏதோ கல்வாரி சிலுவையில மாத்திர இயேசு ரத்தத்தை சிந்தலைங்க. முதலாவது அவருடைய வேர்வையின் பெருந்துளிமாய் ரத்தத்தை சிந்தினவரு. இரண்டாவது மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமே. எத்தனாவது பக்கம் அதை சொல்லிருங்கம்மா? 1078வது பக்கத்துல எல்லாம் திறந்து வைத்து உள்ளங்க, வாசிக்கலாம். முதல்ல வாசிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலருடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். ஆமென். இயேசு கன்னத்துல எதனால் அடி வாங்கினாரு?
நம்ம புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்குது, அவரை கண்ணை கட்டி காரித்து உமிழ்ந்து கையில அடிச்சாங்கங்குது. ஆனா இங்க மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கன்னத்துல கோலினால என்ன பண்ணாங்க? குத்துனாங்களாம். கோல்ல குத்துறதுன்னா ஏதோ இங்க இருக்கிற பெரம்பெடுத்து குத்துறது இல்ல. அந்த நாட்களில குதிரையோ அல்லது மாடோ ஓட்டுவதற்கு ஒரு சாட்டைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சாட்டையில முன்பகுதியில பாத்தீங்கன்னா தார் முள்ளுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த தார் முள்ளை எடுத்து குதிரை வண்டி வேகமா ஓடணும், மாடு வேகமா ஓடணும்னா அந்த தாரை பின்னாடி குத்தும் போதுதான் அந்த வேதனையில அந்த வண்டியை இழுத்துட்டு போற குதிரையோ மாடோ வேகமா ஓடும். அப்ப இயேசுவினுடைய கண்ணம் நம்ம கண்ண மாதிரி எல்லாம் கிடையாது. அவருடைய கண்ணம் எப்படி இருந்ததாமா? இன்னைக்கு கூட யூதர்களுடைய அன்னைக்கு கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர்ட்ட பேசும்போது பேசினார். அவர் சொல்லும் போது சொன்னாரு, யூதர்களுடைய கண்ணை பண்ணுமா இருக்கும். யூதருடைய கண்ணை எப்படி இருக்கும்? பண்ணுமா இருக்கும். சிரிச்சா என்ன பண்ண சில பேருக்கு, என்னங்க நீங்க எல்லாம் சிரிக்க விதமா இருந்துருக்கு, சிரிச்சா சில பேருக்கு என்ன பண்ணும்? குழி விழுகும். ஆனா நீங்களும் நானும் சிரிக்கணும்னே இயேசுவின் கன்னத்துல குழி விழுந்ததுங்க. அல்லேலூயா. அந்த கன்னத்துல தார் முள்ளை வச்சு குத்துன உடனேயே இந்த இரண்டு பக்கத்தில் இருந்து ரத்த பீச்சி அடிச்சுட்டு வெளியே வந்ததாமா. இவர் கன்னத்துல இருந்து ரத்தத்தை எடுத்து தெளித்தார். இது ஏதோ அவரு கண்ணை மூடிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் கன்னத்துல குத்திட்டான், அசந்த நேரம் பார்த்து குத்திட்டு போயிட்டான். அப்படி இல்ல, என் கன்னத்துல குத்தி என் கன்னத்துல இருந்து வருகிற ரத்தத்தை எடுத்து நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கிறேன் அப்படின்னார். ஏன் கன்னத்துல குத்துனாங்கன்னு உன்னத பாட்டுல மணவாளனை குறித்து மணவாட்டி சொல்றாங்க. யார குறித்து? கணவனை குறித்து மனைவி சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரருடைய கண்ணை எப்படி இருக்கு தெரியுங்களா? உங்க வீட்டுக்கார கண்ணத்தை எல்லாம் பார்த்திருக்கிறீங்க? ஹலோ, பார்க்கலன்னா இன்னைக்கு பாருங்க. நீங்க கல்யாணம் முடிச்ச வீட்டுக்காரர் சொல்லுங்க, கல்யாணம் முடிக்க போற மணவாளனாகிய இயேசுவினுடைய கண்ணத்தை பாருங்க. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்க. இந்த சம்பவம் நல்லா வீட்டுல போய் வாசிங்க. இந்த அம்மா ஒரு ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படாத பாடுபட்டு வாழ்ந்துட்டு இருந்த இந்த அம்மாவை இந்த ராஜா பிரியப்பட்டு மனைவியாக்கி அரண்மனையில கொண்டு வந்து வச்சிட்டார். அரண்மனையில இருக்கிற இந்த அம்மாவை இப்ப வெளியில இருந்து வேலைக்கு எங்கேயோ போயிட்டு திரும்பி வர்றார். வந்து கதவை தட்டுறார். எதை தட்டுறாரு? வீட்டுக்காரர் எதை தட்டுறாரு? கதவை தட்டுறாரு. கதவை தட்டும் போது என்ன சொல்லி தட்டுறாரு? என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் புறாவே, எப்படி எப்படி எல்லாம் மனைவிய வர்ணிக்குமோ வர்ணிச்சுட்டு கதவை தட்டுனா உள்ளுக்குள்ள அம்மா எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? நல்லா சுகமா இருக்கிறாங்க. சொல்றாங்க ஹஸ்பண்ட், நான் நைட் ட்ரெஸ் போட்டேன், அதனால என்ன பண்ண முடியாது, கதவை திறக்க முடியாதுங்கிறாங்க. அந்த அம்மா அவரு என்ன நினைக்கிறாரு? ஒருவேளை வெளியாளுன்னு நினைச்சிட்டு கூட இந்த அம்மா அப்படி நினைக்கிறாளோன்ட்டு துவாரத்தின் வழியாய் கைய நீட்டினாராமா. கையில என்ன இருக்குது? ஏங்க, கணவருடைய கைய துவாரத்தின் வழியா நீட்டினாராமா. என்ன இருந்திருக்குது கையில? எல்லாம் கல்யாணம் நடக்குதா? கேரளால கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் நடக்குதா? கல்யாணத்துல என்ன போடுவாங்க? ஓ, அப்ப என்ன பண்ணியம்மா, நீ போட்ட மோதிரத்தை தாமா காட்டுறேன், உன் புடிச்சுதான் வந்திருக்கிறேன்னு துவாரத்தின் வழியா கைய நீட்டினா கூட அந்த அம்மா, ஐயோ எனக்கு சென்ட் ஸ்மெல், ஐயோ எனக்கு என்னால எந்திரிக்க முடியாதுங்கன்ட்டாங்க. சரி போ, நீ எப்படியோ இருந்துட்டு போன்னு கதவை சாத்திட்டு போயிட்டாரு. ஆமே, வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு? கதவை திறக்கல, மாளிகை கதவை திறக்கல, போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த அம்மாவுக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. சில கணவன்மார வீட்டுல இருக்கும்போது அம்மா மாரு கவனிக்க மாட்டாங்க. அவர் ஏதோ வெளிநாடுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அல்லது வேலைகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் வீதியெல்லாம் தேடுகிற போதுதான் எருசலேம் குமாரத்தி கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்கார பத்தி கொஞ்சம் அடையாளம் சொல்லுமா, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? அப்பதான் சொல்றாங்க. 13வது வசனத்தை வாசிங்க. எவரு கண்ணங்கள்? ஹலோ, அவர் கண்ணங்கள் என்ன பாத்தி? கந்தவர்க்க பாத்தி. அடுத்து
வாசனையுள்ள புஷ்பங்களை வாசனையுள்ள ஹலோ, இயேசுவின் கண்ணா எப்படி இருக்குது? வாசனையுள்ள புஷ்பம், சென்ட் பாட்டுல கன்னத்துல வச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ குத்துன உடனே சென்ட் என்ன பண்ணுது? சென்ட் பாட்டுல உடைச்சேத்தாங்க, வாசனை என்ன பண்ணும்? வரும். நீங்களும் நானும் பாவத்துல அக்கிரமத்திலும் நாறிக்கொண்டிருந்தோம், நீங்களும் நானும் தேவனை வாசனைப்படுத்த வேண்டும் என்று இந்த வாசனையை ரத்தத்தின் மூலமா எடுத்துக்கொண்டு தெளித்தாராம். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு இடத்துல தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என் வாசனையை கெடுத்துட்டு வந்துட்டீங்களேப்பா. இந்த ரெண்டு பசங்களும் போய் ஒரு ஊர்ல தீ கொளுத்தி விட்டு வந்துட்டானுங்க. பெரிய அங்க கலவரமே நடந்துருச்சு. சீகேம்ங்கிற ஒரு ஊர்ல அடிதடி பண்ணி வன்முறையை பண்ணிட்டு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வர்ற பிள்ளை அடிதடி பண்ணலாமா? இல்ல, அப்பப்போ பண்ணலாம், எப்பயாவது ஒரு டைம் பண்ணலாம். ஆமே, அப்படியா? உங்க கண்ணத்தை பாருங்க. உங்க கண்ணத்தை பார்க்கும் போதெல்லாம் தெரியணும், அவர் என்னை வாசனைப்படுத்துவதற்காகவே தான் இப்படி அழகா வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்படி யாராவது செய்ய முடியுமா? இவன் கூட திரு நேரம் வாசனையை மாத்திட்டு யாக்கோபு கூட ஈசாக்கின் இடத்துல போய் நான் ஏசா வந்திருக்கிறேன். அவங்க அப்பா மோந்தெல்லாம் பார்த்தாராம். மோந்து பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறேன்னாரு. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை வாசனைப்படுத்தணும் என்பதற்காகத்தான் அந்த வாசனை திரவியமாகிய புஷ்பம் என்ன பண்ணுது? கன்னத்துல குத்தி அது ரத்தம் பீச்சிட்டு வெளியே அடிச்சிட்டு வருது. இப்ப இந்த ரத்தத்தின் மூலமா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஒரு நல்ல வாசனை கிடைச்சிருக்கு. ஆமென். வானத்திலிருந்து மழை பூமியில விழுகிற போது விழுந்த உடனே என்ன வரும்? என்ன வாசனை வரும்? மண்ணு வாசனையா? நமக்கு அதுக்கு பேரு நம்ம மண்ணு வாசனைன்னு சொல்லிட்டோம். ரெண்டு சேர்ந்ததுல ஏதோ ஒரு வாசனை வரும். ஆமென். ஒரு பூவாருக்கு முன்னாடி மொட்டு உடையும் போது என்ன பண்ணும்? பூவே பார்த்தது இல்லையா? அதுல ஒரு வாசனை வரும். அப்ப சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசனை இருக்குது. ஆமென். போட்டிருக்கிற வஸ்திரத்துல யானைகள் நடந்து போச்சுன்னா ஒரு வாசனை வரும், பார்த்திருக்கீங்க? ஒருவேளை யானைகளுக்கு போனது உங்களுக்கு வாசனை இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல மனுஷன் இருந்தானா யானைக்கு தெரிஞ்சிடும் இது மனுஷன் இருந்தானு வாசனை தெரியும். அப்ப இயேசு நீங்களும் நானும் அவரை வாசனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய கன்னத்தில் இருந்து ரத்தத்தை எடுத்து என்ன பண்றாரு? தெளிக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கிறார். அப்ப நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை வாசனைப்படுத்தும்படியாய் கன்னத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது. அதுக்கப்புறம் ஒரு போர்ச்சேகவர் அவர் கிண்டல் பண்ணும்படியா ஒரு முட்கிரீடத்தை உண்டாக்கி அவர் தலையில மாட்டி கோல்ல குத்தும் போது இந்த கண்ணுல இருந்து என்ன பண்ணிருக்குது? டிராப்பா ரத்தம் வெளியில வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கண்ணு என்னுடைய கண்ணோ எவ்வளவு தூரத்துல என்ன கலர்ல இருக்குதோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பாக்குது. ஆனா இதை விட மகிமை பொருந்திய தேவனாய் பார்ப்பதற்காக தேவன் மனிதனை இந்த பூமியில அப்படி படைச்சார். ஆதாமின் இடத்துல முதல்ல மனுஷியை கூட்டிட்டு வரும்போது அந்த மனுஷியை எப்படி பார்த்தார்? அவரு ஒரு மனுஷிய ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. அந்த மனுஷியை கூட்டிட்டு வரும்போது அந்த மனுஷியை அவர் எப்படி பார்த்தாருன்னு அவர்கிட்ட கேளுங்களேன். 2வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம், ஆதியாகம 2ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் என்னவாமாங்க? நல்லா வாசிங்க. என்னவாமா? எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமா இருக்கிறாள் என்று மனுஷி எனப்படுவாள் என்று முதல் பேர் அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வச்சாரு? மனுஷின்னு. நம்ம முதல்ல ஒரு பெண்ணை பாக்குறீங்க, அவங்களுக்கு என்ன, நீங்க எப்படி பாப்பீங்க? வந்தனிவே கேட்டேன் நானு.
என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் பேசுற ஸ்லாங் பார்த்தா எப்படி தெரியுது? மனுஷனா தெரியணும். ஆமீன், ஆமீனே காணும். உங்களோட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரா தெரியணும்? மனுஷனா இருந்தா மனுஷனா தெரியணும், மனுஷியா இருந்தா மனுஷியா தெரியணும். இங்க ஜாதி வேற்றுமை, மொழி வேற்றுமை, மத வேற்றுமை இதெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் இப்படி பார்க்க கூடாதுங்கிற காரணத்தான் அவர் என்ன பண்ணாரு? இந்த ரத்தத்தை கண்ணுல இருந்து எடுத்து தெளிச்சாராமாங்க. ஆமென். நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? ஒருவரை எப்படி பார்க்கிறோம்? நம்மளால பார்க்க முடியாது. நீங்களும் நானும் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் மூன்றாவது இயேசுவின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் அவருடைய கண்கள்ல இருந்து வெளியில வந்ததாம். இந்த மனுஷன் எப்படி பார்த்த மனுஷனுக்கு எப்படி பார்த்துட்டாருன்னா, இதே ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தினுடைய 17-18 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகொடுத்து புசிக்க வேண்டாம் என்று 16 வாசிக்கலாமா? அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இவர் எப்படி பாப்பாரு இனிமேல்? ஹலோ, உங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வேலைக்கு ஒருத்தர் ஒரு கொண்டு விட்டு போறாங்க. அந்த அம்மாவை நீங்க எப்படி பார்ப்பீங்க? வாங்க ராணியம்மா உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி பார்ப்பீங்களா? இல்ல எப்படி பார்ப்பீங்க? ஐயோ, அப்படி உங்க வீட்டுல அப்படி யாரும் பாக்குறதில்ல, பரவாயில்லையே. கட்டின மனைவி எப்படி தெரியுறாங்க? எனக்கு வேலை செய்யறதுக்கு, துணி வச்சு போடுறதுக்கு, சமைச்சு போடுறதுக்கு, வீடு கூட்டி போடுறதுக்கு, இனி எனக்கு எப்ப எல்லாம் டயர்டா இருக்குதோ அப்ப எல்லாம் ஒரு என்ன பண்ணணும்? டீ போட்டு கொடுக்கணும். இப்ப இந்த அம்மா எப்படி தெரியுறாரு இவருக்கு? அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னா இந்த அம்மா அடிமை. இப்ப தலைவர் எப்படி பாப்பாரு? புரியல. உங்களுக்கு புரியுதா? உன் மனைவி யாரு? அது ஒரு அடிமை. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், சமைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு மிஷின் வந்திருக்குது. போட்டோம்னா அப்படியே கழுவி அப்படியே சூடு பண்ணி அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணிருது? கொடுத்துருது. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கறதுக்கு கண்ணுல ரத்தத்தை சிந்தல, உன் மாம்சத்தில் மாம்சமும் உன் எலும்பின் எலும்பும். அல்லேலூயா. அப்படித்தான் சபையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களை என்னையும் அவரோட மாம்சத்தின் மாம்சமாவும் அவருடைய எலும்பின் எலும்புமா பார்க்கறதுனாலதான் நீங்களும் நானும் அவர் அப்பா பிதாவே என்ன பண்றோம்? கூப்பிடுகிறோம். அடிமைத்தனத்துக்குள்ள அவர் நம்மளை பார்க்கல, பிள்ளையாக பார்க்கிறாரு. அல்லேலூயா. உங்க பார்வை உங்க கணவன் கொடுத்த உங்க மனைவிய எலும்பா பாருங்க, மாம்சமா பாருங்க. அது ஏதோ ஒரு லேவே கிடையாது. வேதம் சொல்லுதுங்க, இந்த மனுஷனுடைய பார்வை இப்படி மாறிடுச்சு. ஆண்டவர் முதல்ல வந்து கேட்ட போது, ஏப்பா நீ விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சியான்னு கேட்டா என்ன பண்ணணும்? ஆமாங்க, தெரியாம சாப்பிட்டங்க அப்படித்தானே சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? உன்னை கொடுத்த நீ, உன்னை கொடுத்த அது போச்சு. ஆனா கொடுக்கும் போது எப்படி இருந்தது? அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாருல, அப்ப எப்படி இருந்தது? மாம்சத்தின் மாம்சம் எலும்பின். கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு டாக்டர் எல்லாம் கைவிட்ட போது சர்ச்சுக்குள்ள நீ வரும்போது எப்படி இருந்தது? சர்ச்சு பாஸ்டர் எப்படி இருந்தாரு? பாஸ்டர் வழியே தெரியல பாஸ்டர். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பார்வை எப்படி இருக்குது? பைபிள்ல சொல்ல ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஆபிரகாம் தான் முதல்ல கட்டின பலிபீடம் வரைக்கும் போயிட்டு வருவானாம்.
ஆமென். வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:3. அவர் தன் பிரயாணங்களிலே 13:3. தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஹலோ தான் முதல்ல ஒரு பலிபீடம் உண்டாக்குனா அத அவன் என்ன பண்ணல, மறக்கவே. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் ஆண்டவர் அங்கங்க உன்னை எகிப்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குனேன், எகிப்திலிருந்து விடுதலையாக்குனேன். இந்த பஸ்காவை ஆசிரிக்கிறது நீ எகிப்திலிருந்து விடுதலையான, நீ எகிப்திலிருந்து விடுதலையான என்று ரிமைன் பண்ணும்படியாவே சொல்றார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எப்படி பாக்குற, முதல்ல இருந்த மாதிரி தான் இன்றைக்கு நாம இருக்கிறோமா? முதல்ல இருந்த மாதிரி தான் சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? முதல்ல இருந்த மாதிரிதான் கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு தேவனுக்கு எதிரான காரியம் என் பார்வையை மாத்திருச்சுன்னா, மறுபடியும் இயேசு உங்களுக்காக தன் கண்களிலிருந்து ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிச்சதுனால அந்த பார்வை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது அவருடைய தாடை மயிரை பிடுங்கினாங்களாம். எங்க பிடுங்கினாங்க? தாடை முடி. பைபிள்ல சொல்லி இருக்குது. ஏசாயா 50:6 வாசிங்க. தாடை முடி எப்படி பிடுங்கினாங்கன்னா 50:6 வாசிங்க, கொஞ்சம் குயிக்கா. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை முடியை பிடுங்கிறவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஹலோ, இயேசுவினுடைய ரத்தம் 4வது எங்கிருந்து வந்தது? இந்த இடங்க இது ரொம்ப சென்சிட்டிவான இடம். நார்மலாவே இந்த இடத்தை பிடிச்சாலே என்ன ஆயிரும்? உயிர் போய் வரும். இந்த ஸ்கவுட்ல இருக்கிறவங்க, அந்த போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இங்க பிடிச்சுதான் இழுப்பாங்களாம். இங்க இருந்தே ரத்தம் வரும்போதே வலிக்குதுன்னா இங்க தாடை முடிய பிடிச்சு இழுக்கும் போது எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏன் இங்க பிடிச்சு இழுத்தாங்க? இங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கலாம்ல. தலைமுடிய தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகாம தாடை முடிய ஏன் பிடிச்சு இழுத்தாங்கன்னா, வேதம் சொல்லுதுங்க. உபாகம புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஆசாரியன் சாப்பிட வேண்டிய, கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியத்தை இஸ்ரவேலுக்கு தேவன் பிரமாணமா எழுதுறார். ஒரு ஆசாரியன்னா யாருங்க? ஆரோனுடைய பிள்ளைகள் எதை சேரும் அப்படின்னு உபாகமம் 18:3 சொல்லப்பட்டு வாசிக்கலாம். ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வரத்தாவது. ஆசாரியனுக்குரிய வரத்துனா என்னங்க? அவரோட பங்கு. ஆசாரியனுக்கு என்ன பங்கு கொடுக்கணும்? ஆசாரியனா ஒரு பாஸ்டருக்கு என்ன கொடுக்கணுமாமா? தொடக்கரி, இறைப்பை, தாடைய கொடுக்கணுமாமா. ஆசாரியன் என்ன சாப்பிடணும்? தொடக்கரி சாப்பிடணும், தாடை சாப்பிடணும், இறைப்பைய சாப்பிடணும். இறைப்பைய எதுக்கு சாப்பிடணும்? நீங்கெல்லாம் நானும் ஆசாரியருக்கு தானே. ஆமென். பேதுரு எழுதுறாரு, அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி ஆச்சரியமானவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆசாரியர் தானே நீங்க. ஆமென். நிறைய பேர் ஆமெனவே காணாம. சார், ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு ஆசாரிப்பு பட்டமே கிடையாது. ஆசாரிய பட்டங்கிறது ஆரோனுடைய பையனுங்களுக்கு தான். ஆனா இயேசுவின் பெண்களுக்கும் ஆசாரிப்பு பட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்க ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. அப்ப நீங்களும் நானும் என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடணும்? ஹலோ, இன்னைக்கு எழுதுங்க, தொடக்கறி சாப்பிடுங்க. என்ன கறி சாப்பிடணும்? யாரோட தொடக்கறி? இயேசுவினுடைய தொடைக்கறி. ஆட்டுக்குட்டியினுடைய தொடக்கரிய ஆரோனுடைய வம்சாவளியில வரக்கூடிய ஆசாரியர்கள் சாப்பிடணும்னா
இயேசுவின் முறைமையின்படி, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருகிற ஆணும் பெண்ணும் இயேசுவினுடைய என்ன பண்ணணும்? தொடக்கரிய சாப்பிடணும். தொடக்கறி சாப்பிடுறீங்களா? வேறு சொல்லுதுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்னும் நாமம் அவருடைய தொடையிலும் அவருடைய வஸ்திரத்திலும் எழுதி இருக்குதாம். ஆமென். அவருடைய நாமத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னு ஏதோ ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு வைங்களா, அதை சாப்பிடலன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? போயிடுவார். அதே மாதிரிதான் இயேசு என்னும் நாமத்துலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்கிற. இதை புசிக்கிற பாருங்க. ஆமென். இரண்டாவது தொடைக்கறிக்கு அப்புறம் என்னத்தை சாப்பிடணுமாமா? தாடை. சிம்சோன் தன் மனைவிக்காக என்ன பண்ணாரு? பச்சையான கழுத தாடை எடுத்து என்ன பண்ணி இருக்கிறாரு? எத்தனையோ 1000 பேரை கொன்றிருக்கிறார். அதாவது அவங்க மனைவியை பெலிஸ்தியர் கொன்னுட்டாங்க, பழி வாங்குவதற்காக தாடை எலும்பு எடுத்தார். ஆனா இயேசு உங்களை என்னையும் மனவாட்டி ஆக்குவதற்காக தன்னுடைய தாடையிலிருந்து ரத்தத்தை எடுத்து தெளித்து உங்களை என்னையும் மனவாட்டியா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இறைப்பையை ஏன் சாப்பிடணும்னா, சிலது டைஜஷன் ஆகாது. இறைப்பைக்கு வேலை என்ன? இறைப்பை தெரியுமா என்ன பண்ண? இறைப்பைக்கு என்னங்க வேலை? சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகுவதற்கு இறைப்பை என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? உங்களுக்கு எல்லாம் செரிமானம் ஆகுதா? அஜீரண கோளாறு யாருக்காவது இருக்குதா? அஜீரண கோளாறுனா சாப்பிட்டது இல்லைங்க, கேட்கறது அப்படியே டைஜஷன் ஆகி என்ன பண்ணிடணும்? போயிடணும். சில பேருக்கு பாருங்க, இந்த வாந்தி வச்சிருக்கிறவங்களும் வதந்தி வச்சிருக்கிறவங்க பக்கத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த வாந்தி இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறாங்க? அந்த இடத்த சென்ட் அடிச்சு விட போறாங்க, கக்கி விட்டுருவாங்க. அந்த இடமே என்ன ஆயிரும்? இந்த வாந்தி எதனால வந்தது? அஜீரண கோளாறு. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்தை ரகசியத்தை சொல்றாங்க. அந்த ரகசியம் என்ன ஆகணும்? சாப்பிட்டு டைஜஷன் ஆகி கத்தல்கிட்ட போயிடணும். பாஸ்டர் சொல்றதை இங்கிட்டு வாங்கிட்டு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அங்க கக்குனா என்ன ஆகும்? இதுதான் இறைப்பை வேலை செய்யலன்னு அர்த்தம். எந்த இறைப்பை? ஆசாரியன் சாப்பிட வேண்டிய இறைப்பை, ஆட்டினுடைய இறைப்பை. நீங்களும் நானும் சாப்பிட வேண்டியது இயேசுவின் ரத்தத்துல இருக்குது. அவர் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார்னா, என்னுடைய பாவத்தை மாத்திரம் சுத்திகரிக்கிறீங்க, சிலருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக எனக்கு சுத்திகரிப்பு கொடுத்திருக்கிறார். நான் தேவனிடத்துல மாத்திரம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும். என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு நான் மன்னிப்பை கொடுக்கல அப்படின்னா இறைப்பை என்ன பண்ணல? வேலை செய்யல. இந்த வதந்தி கிளப்புறவங்களும் அதே மாதிரிதான், சம்பந்தமே இருக்காது. அதுக்கு அவங்களுக்கும் தெரியாமலேயே நம்ம சொல்லக்கூடாது. அதான் சொல்றேன், ஆசாரியன் வாயில என்னத்தை தேடுவாங்க? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய மல்கியா மலாக்கி 2:7 படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை. நீங்க ஏன் தாடை கறி எடுக்கணும் அல்லது தாடை சாப்பிடணும்னா உங்க வாயில என் வாயில எதை தேடுறாங்க? அல்லேலூயா. வேதத்தை தேடுகிறாங்களாமா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுக்குள்ள இயேசுவை போல் வாழ்வதற்காகத்தாங்க 5வது அங்க எங்க இருந்து ரத்தத்தை சிந்துறாரு? முதுகுல இருந்து சிந்துறாரு. 4வது தாடையில இருந்து சிந்தனவர் 5வது எங்க சிந்துறாரு?
அதே ஏசாயா 50:6 வாசிங்க. 50:6 வாசிக்கலாம். 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். 5வது இயேசுவினுடைய முதுகுல இருந்து அடிச்சு ரத்தத்தை எடுத்தாங்க. ஆமென். ஏன் முதுகுல இருந்து ரத்தத்தை எடுத்தாங்கன்னா, நீங்க எங்கெங்க எல்லாம் தேவனுக்கு முதுகு காமிக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்க மேல பிசாசு சவாரி செய்ய ஆரம்பிச்சிடும். ஏதேன் தோட்டத்துல ஏறுனவன் மாத்திரம் இல்லைங்க, இங்க சர்ச்சுக்குள்ளேயும் உங்க மேல ஏறுவான். இங்க மாத்திரம் இல்ல, வீட்டிலேயும் உங்க மேல சவாரி செய்வான். வேதம் சொல்லுது, 18 வருடமாய் நிமிரக்கூடாத ஒரு கூனி எங்க இருந்தாங்க? சர்ச்சில் இருந்தாங்க. இயேசு அந்த பெண்ணை தன்னிடமாய் அழைத்து தொட்டு அந்த பலவீனப்படுத்துற ஆவியிலிருந்து விடுதலை பண்ணிட்டு, இப்ப அங்க சபையில பேசப்படுது. சுகமாக்குறதுக்கு 6 நாள் இருக்கு, ஓய்வு நாள்ல வந்து ஏன் சுகமாக்கணும் போது அங்கதான் இயேசு சொல்றாரு, சாத்தான் கட்டி வைத்த ஆபிரகாமின் குமாரத்தி. இப்ப சாத்தான் முதுகுல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அழகா உட்கார்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். சர்ச்சுக்கு வந்தா நம்மனால கைதட்டி என்ன பண்ண முடியல? பாட முடியல. உள்ள திறந்து பாட முடியல. அப்ப முதுகுல யாரு உட்கார்ந்து இருக்கிறா? கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்த நீங்க செய்கிற போது நீங்களே பிசாசுக்கு வெல்கம் லெட்டர் என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. அதே போல கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னத செய்யாத போது அங்க உங்க முதுகுல யாரு டிராவல் பண்றா? யாரு டிராவல் பண்றா? அப்ப இது விடுதலை ஆக்கணும்னா அதுக்கு என்ன கொடுக்கப்படணும்? ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்படணும். இந்த விலைக்கிரயத்தை நீங்களும் நானும் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கு அந்த விலைக்கிரயம் செல்லாது. நம்ம கொடுக்கிற விலைக்கிரயம் நம்ம ஜெபம் வந்து கட்டாயம் ஆண்டவரிடத்துல போய் சேரும். ஆனா பிசாசுல இருந்து நம்மளை என்ன பண்ணாது? நம்ம ஜெபம் விடுதலை பண்ணாது. அதே போல நம்மளுடைய தான தர்மமா இருக்கலாம், நம்மளுடைய நற்கிரியைகளா இருக்கலாம், தேவனிடத்துல போகும். ஆனா அது விடுதலை ஆக்காது. எது விடுதலை ஆக்குனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் விடுதலை ஆக்கும். ஆமென். அப்ப எந்த இடத்துல ஒரு காரியத்துக்கு பிசாசுக்கு நான் இடம் கொடுத்தனோ அந்த இடத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி இயேசுவை சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அவரை 39 அடிகள் எங்க அடிச்சிருக்கிறாங்க? அவருடைய முதுகுல அடித்து முதுகுல இருந்த ரத்தம் வெளியே வந்தது. ஆமென். இது வந்ததுனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இப்ப தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. இப்ப நீங்களும் நானும் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும்னு முதுகுல இருந்து ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். 6வது, நீங்க வீட்டுல எக்ஸ்ரே எடுத்து போய் பாருங்க. ஒருவேளை கூகுள் மேப் இருக்குமா, அந்த மேப்ல போய் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எலும்பே மேல ஒரு எலும்பு வரும், கீழே ஒரு எலும்பு வரும், நடுவுல கேப் இருக்கும். இந்த கை எலும்பு இருக்கு இல்லைங்களா? இந்த கை எலும்பு வந்து இயேசுவை கையில ஆணி அடிக்கல, இந்த மணிக்கட்டில் அடிச்சாங்களாமா. இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு கேப் இருக்குது. ஏன் அப்படின்னா நீதிமானின் எலும்பு முறிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற எங்க ஆணி போனாலுமே எலும்பு என்ன பண்ணிடும்? முறிஞ்சிடும். மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இதேதான். கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எலும்பு இப்படித்தான் இருக்குது. இயேசு சிலுவையில இப்படி தொங்குற போது கரெக்டா கால் பகுதியில கூட அந்த ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குது, இந்த எட்ஜில, அதுக்குள்ளதான் ஆணி போனது. அம்மா, இப்ப நீங்களும் நானும் உங்க கையோ என் கையோ இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல தட்டி பாடுகிறோம்.
எப்படி ஆரோனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்க தெளிக்கிறாங்களோ, அதுபோல இயேசுவின் மூலமா நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கரங்களை உயர்த்தி துதிப்பதற்காக அவருடைய கைகளில் இருந்து ஆண்டவர் ரத்தத்தை எடுத்து தெளித்தார். அல்லேலூயா. கால்கள் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதியே இல்லை. அவர் கால்களிலிருந்து வெளிவந்த ரத்தம் தான் இன்னைக்கு தைரியமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களை என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் நிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம மாதிரி தான் எத்தனையோ பேரு பிள்ளைகள் அனாதையா விட்டுட்டு மரித்து போயிட்டாங்க. கொரோனால மரித்து போனவங்க உண்டு, விபத்துல மரித்து போனவங்க உண்டு, யுத்தத்துல மரித்து போனவங்க உண்டு. இவைகளின் நடுவுல இன்றைக்கு ஆண்டவர் சன்னதியில வந்து கால்களோ நிற்பதற்காக கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தத்தை எடுத்து தெளித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கையோட ஆண்டவரே எனக்காக இப்பேற்பட்ட ரத்தத்தை சிந்தி எம்மேல இப்பேற்பட்ட ஒரு அன்பை வைத்து என்னை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று இருதயத்திலிருந்து சொல்லணுங்க. ஆமென். அதாவது ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நீ மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து பாடுமாமா, என் கரங்கள் மாத்திரமல்ல என் ஆத்துமாவும் பாடு அப்படிங்கிறார். கடைசியா இறந்து போயிட்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒரு சேவகன் ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறான், இயேசுவினுடைய விழாவில் குத்துனானாமா. குத்துறக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கும் போது ஏன் இயேசுவினுடைய விழாவில குத்தணும்னா, மனுஷிய தேவன் மனுஷனுடைய விழாவிலிருந்து தான் எடுத்தார். அந்த மனுஷி மேல கொடுக்கப்பட்ட தண்டனை, உன் ஆயுசு நாட்கள் முழுவதும் நீ என்ன பண்ணணும், கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறணும். உன் ஆசை உன் புருஷனை பட்டி இருக்கும், அவனை ஆனா படைக்கும் போது அந்த அம்மாவுக்கு இதை சொல்லவே இல்லை. இந்த அம்மா மனுஷனிடத்துல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தேவன் சொன்னார், 2 பேரும் சேர்ந்து ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு இந்த அம்மாவுக்குள்ள தண்டனைய கர்த்தர் எடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய விழாவில் இருந்து ரத்தத்தை எடுத்து தெளித்தாராமா. அல்லேலூயா. முதல்ல மனுஷனுடைய விழாவில இருந்து மனுஷி வந்தது போல இயேசுவிலிருந்து விழாவிலிருந்து வந்தவங்க தான் நீங்களும் நானும். அவர் ரத்தத்தினால கர்த்தர் சபையாய் சம்பாதித்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால உங்களை என்னை இன்னைக்கு வைத்திருக்கிறார். ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, அன்றைக்கு சவுல் அசுத்தாவியில நிறைந்து தாவீது செவுத்தோரமா ஒரு ஈட்டி எடுத்து குத்த போனானாமா. அசுத்தாவியில நிறைந்திருந்த சவுல், தாவீது ஒரு தப்புமே பண்ணல, அவன் கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். ஆனா அசுத்தாவில நிறைந்திருந்த அவன் ஈட்டி எடுத்து வீசின போது தாவீது விலகி கொண்டார் அப்படின்றது. தாவீது விலகலையாமாங்க, தாவீது வாங்க வேண்டிய குத்த கல்வாரி சிலுவில இயேசு வாங்கினாராமா. அந்த காயத்தினாலதான் தாவீது உயிர் பிழைத்தது போல பிசாசு எத்தனையோ இடங்கள்ல உங்களுக்கு எனக்கும் கண்ணிகளை வைத்தான். அந்த கண்ணியில ஜஸ்ட் நம்ம தப்புனதுக்கு பின்னணியில என்ன இருந்ததுன்னா அந்த இடத்துல இயேசு வந்து நின்றார். அவருடைய அந்த குத்து தான் இன்னைக்கு உங்களை என்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஆமென். எத்தனாவது இடத்துல ரத்தம் வந்துருச்சு இல்ல, நீங்க இங்க திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்றேன். வேர்வையின் பெருத்துளி ரத்தமாய் வந்தது, கன்னத்துல குத்துனது வாசனையை வெளியே கொண்டு வருவதற்கு ரத்தமாய் வெளியே வந்தது, முட்கிரீட சூட்டப்பட்டது, கண்களில ரத்தம் வெளியே வந்தது, தாடை மடியை புடுங்கினது, ஆசாரியனுக்கு ரத்தத்தை கொடுத்தது, திருப்பி போட்டு அடிச்சது, முதுகிலிருந்து ரத்தம் வந்தது, கைகளிலும் கால்களிலும் அடித்தது, ரத்தம் வந்துருச்சு. எத்தனை ரத்தம் வந்துருச்சு? 5 ரத்தம். அடுத்து எங்க வந்தது? விழாவில குத்தப்பட்டது. அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு பிறந்து 8ஆம் நாள்ல ஆண் பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிற ஒரு சட்டம் இருந்தது. அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அந்த நேரத்துல விருத்த சேதனத்தோடு வேற ஒண்ணு உள்ள வச்சுட்டு போயிட்டாராமா. என்ன வச்சுட்டு போனாரு தெரியுங்களா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய
2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தினுடைய 21 நினைக்கிறேன், வாசிக்கலாம். பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்புகுவிக்கப்பட்டு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இதை குறித்த காரியம் நான் சாயந்தரம் உங்களோடு கூட சஞ்சரிக்கிறேன். இதை குறித்து உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். இயேசுங்கிற ஒரு பேரை ஆணும் உச்சரிக்கலாம், பெண்ணும் உச்சரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. உனக்கு புரியல? விருத்த சேதனங்கிறது ஆண்கள் மாத்திரம்தான் பண்ணணுமே தவிர பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, அந்த 8ஆம் நாளில் அந்த விருத்த சேதனத்தோடு ஒன்னொன்னு சேர்ந்த அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இயேசு என்று பெயரிட்டாங்களாமா. இப்ப இயேசுங்கிற ஒரு நாமத்தின் மூலமாய் நீங்களும் ஆசாரியரா மாறிடலாம், நானும் ஆசாரியரா மாறிடலாம். ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. வேதம் சொல்றது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இயேசு என்னும் நாமத்தில் நமக்குள்ள வந்து வாசமாயிடுச்சு. அல்லேலூயா. இந்த இயேசு பெரியவர், இந்த இயேசு நல்லவர். அல்லேலூயா. இந்த குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தை திறந்து எல்லாம் இப்ப இழந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை எந்த இடத்துல நீங்க பலவீனத்துக்கு இடம் கொடுத்தீங்களோ அந்த இடத்துல இயேசு உங்களை தொடும்படியாக, தேவாலயத்துல 18 வருடமாய் நிமிரக்கூடாமல் இருந்த அந்த பெண்மணி தன்னை இயேசு தொட வேண்டும் என்று விசுவாசத்தோடு நின்ற போது இயேசு அழைத்து தொட்டு தலையை நிமிர பண்ணினது மாத்திரமல்ல, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாலாமா. இந்த கூட்டத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். எல்லாம் அந்த நாள்ல ஜெப சிந்தையோடு எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜெபிக்கல, எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, தேவனுக்கு சேவை செய்ய வைக்கிறது. எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம், எல்லாம் மனம் திறந்து இருதயத்தை திறந்து, உங்களுடைய நல்ல ரத்தத்துக்காய் சோதரமம்பா, உங்களுடைய நல்ல ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறோம். உங்களுடைய நல்ல ரத்தத்தினால எங்களை சுத்திகரிக்கிறோம், எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறோம், எங்களை சுத்திகரிக்கிறோம். அன்னைக்கு எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டவங்களா ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள ஓடி வந்தது போல இந்த வேலையிலுடைய ரத்தத்துக்காய் சோதரம் அப்பா. எல்லாம் ஜெபம், எல்லாம் ஜெபிங்க, யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற ரத்தம். இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளித்தது மாத்திரமல்ல, இனி யாரும் இந்த இடத்தில் சொந்தம் கொள்ள முடியாதபடி பிசாசுக்கு முன்பாகவும் இந்த ரத்தத்தை தெளித்தாராமா. இதனால வேதம் சொல்லுவது, சாட்சியுள்ள வசனத்தினாலோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலோ அவனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.